பட் இது வரைக்கும் இந்த மேட்ச்ல அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, நல்ல இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவர் வந்து ரன் லீக் பண்றது ரொம்ப கவலையா இருக்கு. நிறைய லூஸ் பால் போடுறாரு, பர்டிகுலர்லி ஓவர் பிச் பால் லெக் சைட்ல போடுறாரு, ஷார்ட் பால் கட் பண்றதுக்கு ஈஸியா போடுறாரு. அதையாவது ஒரு கரெக்ட் பண்ணிக்கணும் அவரு. பிரசித் கிருஷ்ணா மேல எனக்கு பயமாவே இருக்கு. அவர் போடுற போலிங் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு வேளை ஷார்ட் பால்ல 3 விக்கெட்டும் ஷார்ட் பால்ல தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவரு, இல்லையா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் அந்த ப்ராசஸ்ல வந்து அவர் நிறைய ரன் கொடுக்குறாரு அந்த அதே ஷார்ட் பால்ல. சோ ஆல்மோஸ்ட் லக்கி விக்கெட்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. ஐ மே பி ராங். பட் லென்த் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். 2 பேருமே 2 பவுலர்ஸ்மே லென்த் கரெக்ட் பண்ணணும். முகமது சிராஜ் ஹஸ் காட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து ஒரு 5-6 வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணவர் தான். ஓரளவுக்கு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. 2-3 5 விக்கெட்ஸ் கால் எடுத்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 விக்கெட்ஸ் கால் எடுக்கிறது ரொம்ப ரேர். அதனால அவர் வந்து இஸ் நாட் அ பேட் பவுலர், பட் he seems to be becoming more and more inconsistent. எல்லாரும் பயப்படுறாங்க அவரை பத்தி பேசினாலே. இப்போ அதை வந்து அவரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அவரே இது வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா இந்தியாவுக்கு வின்னிங் சான்ஸ் ஜெனரலா இம்ப்ரூவ் ஆகும். சோ நான் வந்து பூம்ராக்கு அடுத்தது விக்கெட் எடுக்கிறதுக்கு ரவீந்திர ஜடேஜா, அதை விட்டா முகமது சிராஜ் தான். பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையோட எனக்கு முகமது சிராஜ் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு.